அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளுக்காக தேவனுக்கு நம் நன்றி சொல்வோம். இந்த புது நாள் தந்தார், முழுவதும் பாதுகாத்தார். இந்த புது நாள் தந்த தேவனுக்கு நம் நன்றி சொல்வோம். இனி காலையிலேருந்து சாயந்தரம் கூட உங்கள் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் போக்கத்தையும் வரைத்து தேவன் ஆசீர்வதிப்பார். நல்லா ஜெபம் பண்ணி இந்த வேதத்தை வாசித்து நீங்கள் வெளியில் போங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார். இன்று கூட வேதத்தில் நாம் பார்க்கும்போது யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். இந்த நியாய பிரமாண புஸ்தகத்திலே உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கின்றவைகளின்படியும் எல்லாமே நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் ஒளியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். பாருங்கள் அன்பானவர்களே, நியாய பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம என்ன பண்ணோம், அது மேலே அன்பு வைத்து பிரியம் வைத்து அதில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் எல்லாம் நம்ம தியானித்து கொண்டு இருக்கணும். ஏன்னா அந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற அந்த ஜீவனுள்ள அந்த வார்த்தைகள் நாம் வாய் விட்டு விலகாதிருப்பாயாக அப்படின்னு யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல தான் இந்த பாருங்கள், இந்த வேதத்தில் கொடுத்துருக்கிற இந்த வேதத்தில் கொடுத்துருக்கிற ஜீவனுள்ள இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்க, தியானித்து கொண்டே இருங்க. அது என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரு பலன், ஒரு அபிஷேகம் தேவன் உங்களுக்கு கொடுக்குறார். உங்களுக்கு சமாதான சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்குறார். அது மாத்திரம் ஞானம் பரிசுத்தத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்குறார். அது மாத்திரம் இல்லை, அவருக்கு இருக்கிற ஒரு வல்லமையும் ஒரு சமாதானத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்குறார். இந்த உலகத்தில் பாடுகள் உபத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, வியாதி இருக்குது, கடன் இருக்கிறது. ஆனாலும் அதிலிருந்து நீ உங்களுக்கு விடுதலை கொடுக்குற தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இது என்ன நியாய பிரமாணத்தில் புஸ்தகத்தில் இருக்கிறது உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. இது உன் வாயை விட்டு பிரியாது இருக்கும்போது உனக்கு என்ன பாடுகள் வந்தாலும் என்ன பண்ணும், அது உனக்கிட்ட நெருங்க முடியாது. சத்ரு உங்ககிட்ட வரவே முடியாது. ஏன்னா எது உனக்கிட்ட இருக்கிறது, ஆனால் தேவனோட வல்லமை உங்கள்கிட்ட இருக்குது, தேவனோட அபிஷேகம் உங்கள்கிட்ட இருக்குது, தேவனோட பலன் உங்கள்கிட்ட இருக்குது. தேவன் என்ன பண்ண உங்களுக்கு உயிராகி தேவனை கொடுக்குறவராக இருக்கிறார். அதுபோல் அன்பானவர்களே, இந்த நியாய பிரமாணங்களை வாய் விட்டு பிரியாதிருப்பாயாக. அப்போ நீ என்ன பண்ணுறேன்னா இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருப்பாயாக. அப்படி நீ என்ன பண்ண, நீ புத்திமானாய் நடப்பாயா. அதனால் அன்பானவர்களே, இரவும் பகலும் நியாய பிரமாண்டங்கள் இதெல்லாம் என்னென்ன ஆண்டவரோட அந்த வார்த்தைகள், ஆண்டவரோட வாயிலிருந்த ஒரு வார்த்தையை அதை நீ தியானிக்கும் போது, நீ அதை தியானித்து கொண்டிருக்கும் போது எந்த ஒரு சித்ரு உன்னை தொட முடியாது, எந்த ஒரு வியாதி உனக்கிட்ட நெருங்க முடியாது. அன்பானவர்களே, இந்த மாதிரி நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்மளோட இருந்து அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். அதே போல் உபாகம் 5:29 நீங்கள் பாருங்கள், அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றுக்குமே நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளுமே எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாமே கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாக இருக்கும். சரிங்களா? அவருடைய கற்பனையின்படி அவள் பிள்ளைகள் எல்லாம் யார், நீயும் நானும் ஆண்டவரோட பிள்ளைங்கள தான். நம்ம எல்லாம் என்ன பண்ண, என்றென்றுக்கும் நன்றாயிருக்கும்படி அவர் எந்நாளும் அவருக்கு பயந்து நம்ம நடக்கும்போது, அவர் கற்பனையின்படி நம்ம நடக்கும்போது, அது கை கொண்டு நம்ம நடக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, அதுபோல் அவர் நியாய பிரமாணங்களை படி நாம் நடக்கும்போது கண்டிப்பாக அவரோட வார்த்தைகள் நமக்கு இருக்கும்போது நம்மளை எந்த ஒரு சத்ரு, எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு வியாதியும் நம்மளை தொட முடியாது. ஏன்னா நம்ம எல்லாம் பாவம் செய்த பாவிகளை தான். ஆனாலும் தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். மன்னிப்பு நம்மளுக்கு வேணும்னா இன்னும் அவர் பாதத்தில் என்ன பண்ண, அவர் வார்த்தைகளை கை கொண்டு நாம் நடக்கிறவங்களாக இருக்கணும். நம்ம என்ன பண்ண, அவர் இன்னும் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதே உபாகம் 6:3 பாருங்கள். இஸ்ராவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் சொன்னபடி, பாருங்கள், நீ நல்லா இருக்கணும்னா உன் பிதாக்கள் சொன்ன அந்த வார்த்தை, தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை நீ மிகவும் விருதி அடைவாய். பாருங்களா, பாலும் தேனும் கொடுக்குற தேசத்தை உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஏன்னா அவருக்கு கற்பனையின்படி நம்ம நடக்கும்போது, அவன் வார்த்தைகள் நம்ம கை கொண்டு நடக்கும்போது, இரவு பகலும் அதை தியானிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணார், உங்களுக்கு ஒரு நாள் அவர் கைவிடுறது இல்லை அப்படின்னு சொல்கிறது இதில் நிச்சயமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அதே போல் பாருங்கள், சங்கீதம் 1:1-3 நம்ம பார்க்குறோம். பார்த்திங்களா, துர்மாருடைய ஆலோசனைப்படி நடுவாமலும் பாவிகளை ஒளியை நடுவாமலும் பாவில ஒளி நில்லாமலும் பரிகாசர் உட்காரும் இடத்திலே உட்கார
பாரலும் கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றார். அதுபோல தான் அன்பானவர்களே, நம் இரவு பகலும் தேவனோட பாதத்தில் அவர் வசனத்துக்கு தியானித்து கொண்டு இருக்கும்போது உங்களை போல பாக்கியவதிகள் பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு எவ்வளோ ஆஸ்தி அந்தஸ்துகள் இருக்கலாம், எவ்வளோ சொத்துக்கள் இருக்கலாம், எவ்வளோ ஐஸ்வர்யம் இருக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களோட இருக்கும்போது, தேவனோட வார்த்தைகள் உங்களோட இருக்கும்போது எந்த ஒரு கிரியைகளும் உங்களை அணுக முடியாது. அதனால் தேவன் பாதத்தில் ஒப்பு கொடுத்து நீ செபிங்க. இன்றைக்கி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கை கொண்டு நீங்கள் நடக்கும்போது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை இந்த பூமியில் இருக்கிற தேசத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுத்தார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற அந்த கானானில் பரலோகமே நம்மளுக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அது பரலோகத்துக்காக நம்ம ஆயுதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவரோட வார்த்தைகளும் அவரோட நியாய பிரமாணங்கள் படி நம்ம நடக்கிறவங்களாக இருக்கணும். இந்த உலக பிரகாரமான காரியங்கள் என்ன இருந்தாலும் அவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டுடுங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அருங்குவாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்கள மேலே தேவா உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா, உங்கள் அபிஷேகம் இருக்கட்டும் கர்த்தாவை. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் கர்த்தாவை உன் வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடுக்கட்டும். அவங்களுக்கு ஆண்டவர் எந்த கஷ்டங்களோ கண்ணீரோ வேதனை வியாதியோ துக்கமோ கவலையோ கடனோ என்ன இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை நீங்கள் கர்த்தாவை தேவனை உங்கள் பாதபடியில் கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகள் எல்லாம் தேவன் செஞ்சீங்க. சமாதான சந்தோஷத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.